என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னால் நாவல் பகுதி 9. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். ரஞ்சித்திடமிருந்து நிரந்தரமாக பிரிந்து வந்த போது கயலின் மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் 1000 மடங்கு அதிக வேதனையும் வலியும் இப்போது அவள் மனம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. 5 வருஷம் நான் செழியனை தேடி ஏலகிரி போனேன். அதுல 3 வருஷம் என்னை ஏத்துப்பீங்களான்னு கேட்கதான் போனேன். அதை நான் செழியன் கிட்ட வெளிப்படையா சொல்லும் போதே நான் அவர் கூட வாழ ஆசைப்பட்டேன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் அவருக்கு விவாகரத்து ஆனதை என்கிட்ட இருந்து மறைச்சது ஏன்? எனக்கும் கூடிய சீக்கிரமே விவாகரத்து கிடைச்சிடும். என்னுடைய எல்லா விலங்குகளையும் உடச்செறிஞ்சிட்டு நான் வெளியே வந்துடுவேன். செழியனுக்கும் விவாகரத்து ஆனது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா என்னுடைய பாதுகாப்பை தேடி செழியன் கிட்டதான் போயிருப்பேன். அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் அதை விரும்பல. அதனால தானே என்கிட்ட போய் சொன்னாரு. ஆமா, அவரால் எப்படி என்ன ஏத்துக்க முடியும்? இன்னொருத்தனுக்கு மனைவியா இருந்தவ. அது மட்டுமா, அவனுடைய எல்லா கொடுமைகளையும் அனுபவிச்சு அந்த காயங்களை எல்லாம் என் உடம்புல தாங்கினவ. அதுக்கும் மேல நான் ஒரு காட்டுவாசி பொண்ணு அப்படியெல்லாம் நினைச்சிட்டாரு போல. அவருடைய மானம் மரியாதையை பத்தி அவரு யோசிச்சுட்டாரு போல. என்ன விரும்பாத அவரை நானும் தொல்லை செய்யாம இருக்கிறது தானே சரி. இனி அவருடைய நிழல் இருக்கிற இடத்துல கூட நான் இருக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பிளாட்டை விட்டுட்டு வேற பிளாட்டை தேடிக்கணும். இப்படியாக அவள் மனம் வேதனைப்படும் போதும் ஒவ்வொருவரையாக பரிசோதித்து அனுப்பி கொண்டே இருந்தாள். இறுதியில் அனுமதி பெற்று உள்ளே வந்தது நந்தனாவின் கணவர். இவ்வளவு சீக்கிரம் ரிசல்ட் வந்துடுச்சா? அவள் வியப்போடு கேட்க, இல்ல டாக்டர், ஒரு உதவி. என்ன டாக்டர்? இப்ப நீங்க செய்கிற இந்த டெஸ்ட் கூடவே குழந்தையுடைய DNA டெஸ்டையும் எடுக்க முடியுமா? அதை கேட்டு அதிர்ந்தவள், எதுக்கு என்று கேட்டாள். டாக்டர், என்னுடைய மனைவிக்கு தெரியாமதான் அந்த டெஸ்ட செய்யணும். சார், முதல்ல எதுக்கு அப்படி ஒரு டெஸ்ட செய்ய விரும்புறீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். தயங்கியவன், வேற ஒண்ணும் இல்ல டாக்டர், உங்களுக்கே தெரியும் நந்தனா விவாகரத்தான பொண்ணு. ஆமா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு டாக்டர். அவ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் அவளுக்கு இப்பவும் அவளுடைய முன்னாள் புருஷன் மேலதான் காதல். எப்ப பாரு அவனை பத்தியே பேசிட்டு இருப்பா. அதனாலேயே அவன் கூட இப்பவும் அவ தொடர்புல இருக்காளோன்னு எனக்கு சந்தேகம் டாக்டர். இந்த குழந்தை கூட அவனோடதான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். நான் ஏன் இன்னொருத்தன் குழந்தைக்கு அப்பாவா இருக்கணும்? அதுதான். சிரித்தவள், உங்க மனைவியுடைய முன்னாள் கணவர் அந்த அளவு கேவலமானவர் எல்லாம் கிடையாது மிஸ்டர் சுதாகர். அதுதான் என்னுடைய பேரு. மிஸ்டர் சுதாகர். ஆனா உங்க மனசுல இப்படி ஒரு சந்தேகம் வந்த பிறகு அது உங்க லைஃப ரொம்ப பாதிக்கும். அதனால ஒரு 7 வாரம் குழந்தைக்கு கம்ப்ளீட் ஆன பிறகு உங்க மனைவியுடைய பிளட் எடுத்து அதுல இருந்து குழந்தையுடைய DNA தனியா பிரிச்சு உங்க DNA-வோட மேட்ச் பண்ணி பார்த்தா குழந்தைக்கு நீங்க அப்பாவா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். டாக்டர், அதுக்காக 7 வாரம் காத்திருக்கணுமா? காத்திருந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல மிஸ்டர் சுதாகர். அப்புறம் இந்த விஷயத்த சொல்லிட்டு நீங்க இனி என்கிட்ட வர வேண்டாம். கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சத்யபாமா கிட்டயே இத சொல்லி இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அதுதான் நல்லது. ஓகே டாக்டர், ஆனா இது என்னுடைய மனைவிக்கு தெரியக்கூடாது. அதையும் நீங்க டாக்டர் கிட்டயே சொல்லிடுங்க. டாக்டர் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. தேங்க்யூ டாக்டர் என்றவன் எழுந்து செல்ல, டேய் செழியா, நீ பக்கா ஜென்டில்மேன்டா. அது இந்த புறம்போக்குக்கு தெரியல. ஏன் அளவு உன்னை பத்தி தெரிஞ்சவங்க இந்த உலகத்திலேயே கிடையாது போல இருக்கு. ஆனா நீ என்னடானா என்ன பார்த்து பயந்து ஓடுற. உன்னை ஓட விட்டு அழகு பார்க்க நானும் விரும்பல. நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல். அதனால நான் ஒதுங்கியே போறேன் என்றவள் தன் வேலையில் கவனத்தை செலுத்தினாலும் கவனம் சிதறியது. அது செழியனை சுற்றியே வட்டமடித்தது. வேலை முடிந்து அவள் இருப்பிடத்திற்கு வந்து சேரும் போது செழியனின் காரும் கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்தது. மனதில் இருந்த வேதனை, வலி, கோபம் 3ம் இணைந்து கொண்டு அவனை கண்டும் காணாதவளாக நடக்க தூண்ட அவளும் அப்படியே நடந்தகன்றாள். அதை கவனித்த செழியன் காரை பார்க் செய்துவிட்டு வேகமாக நடந்து வந்து கயலை எட்டிவிட்டான். அப்போதும் அவனை கண்டு கொள்ளாமல் அவள் நடக்க, கயல், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் பார்த்தும் பார்க்காம போற? அவள் பதில் சொல்லவில்லை. உன்னதான். ஓ, நீ ஹோட்டலுக்கு கூப்பிட்டல, வராததால கோபமா? நான் தான் சொன்னேனே என்னுடைய மனைவி. அப்படியே நின்று கோபமாக அவனை பார்த்தவள், உங்க மனைவி என்று கேட்டாள். என்னுடைய மனைவிக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன என்று கேட்டாள். அவனுக்கு அதிர்ச்சி. கயல், என்ன சொல்ற? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க செழியன்.
உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா அதை ஓப்பனா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது, என்னுடைய மனைவியுடைய அப்பனுக்கு பிடிக்காது, மனைவிக்கு சந்தேகம் வந்துடும், இப்படி எல்லாம் ஏன் போய் சொல்லணும்? அவளை புரியாமல் பார்த்தான் செழியன். நான் உங்களுக்கு அடிக்கடி போன் பண்ணி தொல்லை ஏதாவது குடுக்கறேனா? இல்ல உங்களை தேடி உங்க பிளாட்டுக்கு தான் வந்தேனா? எதுவும் இல்லல்ல. அப்புறம் இதுக்காக என்ன தவிர்க்க இந்த மாதிரி பொய்ய எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? கையில் சத்தியமா எனக்கு புரியல, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆஹா, என்ன ஒரு நடிப்பு! இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் போல. வாயை திறந்தாலே போய், முன்னாடி வந்து நின்னாலே நடிப்பு. ஒருத்தன் என்ன அடைய நடிச்சான், நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கீங்க. ஆனா 2 பேருமே என் முன்னாடி சூப்பரா நடிக்கிறீங்க. ரெண்டும் ஒரே இனம் தானே, நடிக்க சொல்லியா கொடுக்கணும்? கோபமாக கூறியவள் வேகமாக நடந்து சென்று விட, அவள் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாள், இப்படியெல்லாம் ஏன் பேசி செல்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. குழம்பி போனவன் அப்போது கூட தனக்கும் நந்தனாவுக்கும் விவாகரத்தானது அவளுக்கு தெரிந்திருக்குமோ என்று சந்தேகிக்கவே இல்லை. அவள் அதை அறிய வாய்ப்பே இல்லை என்று அவன் மனம் நம்பியது. பிளாட்டை எட்டியதும் உடை கூட மாற்றாமல் பொத்தென்று படுக்கையில் வீழ்ந்த கயலின் விழிகள் நிறைந்து வழிந்தது. இன்று மீனாவுக்கு விடுப்பு. அவள் அப்போதுதான் குளித்துவிட்டு குளியலறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். உடை கூட மாற்றாமல் படுக்கையில் வீழ்ந்து கிடக்கும் கயலை கண்டதும் அவள் அருகில் வந்தவள் அவள் விழிகள் கசிவதை கண்டு பதறிப்போய், கயல் என்னாச்சு என்று கேட்டபடியே அவள் அருகில் அமர்ந்தாள். வேதனையின் உச்சத்தில் இருந்த கயல் படுக்கையில் இருந்து எழுந்த வேகத்தில் மீனாவை கட்டிக்கொண்டு அவள் தோளில் சாய்ந்து அழ, கயல், ரஞ்சித்தால ஏதாவது பிரச்சனையா? விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு ஏதாவது சொல்லிட்டானா என்று கேட்டாள். அவனால இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப பிரச்சனை செழியனாலதான். என்னுடைய இந்த வேதனைக்கு முழுக்க முழுக்க காரணம் செழியன் மட்டும்தான். செழியன் சாரால பிரச்சனையா? ஆமா. என்ன ஆச்சு என்று கேட்டாள். அவளது வாழ்க்கை பற்றி இந்த பிளாட்டுக்கு குடிவந்த அன்றுதான் மீனாவிடம் கூட கயல் கூறினாள். செழியனை பற்றியும் மீனாவிடம் கூறியிருந்தாள். செழியன் சாருக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா உனக்கு விவாகரத்தானதும் நீ அவரையே கல்யாணம் செஞ்சிருக்கலாம் என்று அவளும் அன்று கூறியிருந்தாள். இப்போது செழியன் நந்தனாவை விவாகரத்து செய்து விட்டதையும் அதை தன்னிடம் மறைத்து விட்டதையும் அவள் கூற மீனாவுக்கும் வருத்தம். அவரு ஏன் இப்படி ஒரு பொய்ய உன்கிட்ட சொல்லணும்? வேற எதுக்கு? என்ன அவருக்கு பிடிக்கல, அதுதான். விசும்பி விசும்பி அழும் கயலுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் தவித்தாள் மீனா. 1 வாரம் ஓடிவிட்டது. அன்று ஒரு மருத்துவ முகாம் இருக்கிறது என்றும் தங்கள் மருத்துவமனையின் சார்பாக 2 மருத்துவர்கள் முகாமில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் கூறி ஒரு மருத்துவராக கயலையும் இன்னொரு மருத்துவராக ஒரு ஆண் மருத்துவரையும் தேர்வு செய்து முகாமுக்கு அனுப்பி வைத்தார் அவர்களது சீஃப். முகாமை எட்டியவளுக்கு அதிர்ச்சி. ரஞ்சித்தும் அந்த முகாமில் கலந்து கொள்ள வந்திருக்கிறான். உடன் சுவாதியையும் அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அவள் இல்லை. ஒரு நர்ஸை தான் தொட்டு தடவி கொண்டிருக்கிறான் ரஞ்சித். அவளோ அது பிடிக்காமல் நெளிய அதை புரிந்து கொண்ட கயல் அந்த நர்ஸுக்கு உதவ நினைத்தாள். ஆனால் அவளுக்கு உதவும் அந்த நொடி தான் ரஞ்சித்தின் கண்ணில் சிக்கிக் கொள்வோம் என்ற பயமும் மனதில் எழுந்தது. ஆனாலும் எப்படியும் அவன் கண்ணில் சிக்கிதானே ஆக வேண்டும். ஒருவருக்கு உதவும் போது சிக்கினால் அது புண்ணியம்தான் என்று நினைத்தவள் நர்ஸ் என்று அழைத்தாள். அங்கு வேறு ஒரு நர்ஸும் இருக்க அவரும் ரஞ்சித்திடம் சிக்கிய நர்ஸும் எஸ் என்று குரல் கொடுக்க ரஞ்சித்தின் அருகில் நிற்கும் நர்ஸை பார்த்த கயல் நீங்க வாங்க என்று அழைத்தாள். அப்போதுதான் ரஞ்சித் அவளை கவனித்தான். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்த அந்த நர்ஸிடம் சும்மாதான் கூப்பிட்டேன், இந்த மெடிசின் பாக்ஸை எடுத்துட்டு சும்மா வெளியே போயிட்டு வாங்க என்று கூற தேங்க்யூ டாக்டர் என்ற நர்ஸ் மருந்து பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல ஒரு அலட்சிய சிரிப்போடு கயலின் அருகில் வந்த ரஞ்சித், என்னடி பொண்டாட்டி இப்ப சும்மா தக தக தகன்னு ஜொலிக்கிற? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. எப்படி சந்தோஷம் இல்லாம போகும்? உடனே விவாகரத்து கிடைச்சிடும். அதுக்கப்புறமா உன்னுடைய முன்னாள் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு பொண்டாட்டியா ஆக முடியாட்டியும் வப்பாட்டியாவது அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுற. அப்படி நீ எவன் கூட இருந்தாலும் நான் உனக்கு கொடுத்த பரிசுகளுடைய வடுக்கள் எங்க போயிட போகுது? எல்லாம் உன் உடம்புல அப்படியேதானே இருக்கு. அதெல்லாம் நீ என் கூட இருந்தத கத்தி கத்தி சொல்லுமீடி. அத பார்த்த பிறகு எவனாவது உன்னை தொடுவானா? உன் கூட இருக்க ஆசைப்படுவானா? கடைசி வரைக்கும் இந்த அழகு எவனுக்குமே உதவாம போகும். பாவண்டி, நீ சாகுற வரைக்கும் எவன் கையும் படாம அப்படியே வாழ்ந்து சாகணும். பரவாயில்லடி, உனக்கு எப்பவாவது ஒரு ஆம்பளை துணை தேவைப்படுதுன்னா என்னுடைய நம்பருக்கு தயங்காம கூப்பிடு. ஓடி வந்து உன்னுடைய ஆசையை தீர்த்து வைக்கிறேன். கேங்கு தொடங்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க.
ரொம்ப நாளா பட்டினியாவே இருந்திருப்ப. அங்க ஒரு ரூம் இருக்கு, என் கூட வரியா? பசிய மொத்தமா தீர்த்து அனுப்புறேன். அவளை விழுங்குவது போல் பார்த்தபடி அவன் கூற ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்தாள் கயல். இன்று வரை இப்படி ஒரு அறையை இவனுக்கு கொடுக்க முடியவில்லையே என்ற ஒரு கோபம் அவள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அந்த கோபமும் குறையும் இப்போது காணாமல் போக என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தையும் நிம்மதியையும் அவள் மனம் உணர்ந்தது. அப்போது அங்கு அவளோடு வந்த மருத்துவரும் ஒரு நர்ஸும் மட்டும்தான் இருந்தனர். என்ன டாக்டர், என்ன ஆச்சு என்று கேட்டபடி அவளோடு வந்த அந்த மருத்துவர் ஓடி வர, டாக்டர், இவருக்கு தான் முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பெண்களை வெறும் போக பொருளா நினைக்கிறது ஒரு நோய். பாக்குறவையெல்லாம் படுக்க வருவான்னு நினைக்கிறதும் அவளை படுக்க கூப்பிடுறதும் மிக பெரிய நோய். அதுக்கு இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் இடையில கிடைக்கிறது ரொம்ப நல்லதுதான் என்று கூற, அவன் சட்டையை கொத்தாக பிடித்த அந்த மருத்துவர் அவர் பங்குக்கு ஒரு அறை விட்டார். என்ன நம்பி என் கூட வந்த என்னுடைய ஹாஸ்பிட்டல் லேடி டாக்டர் கிட்டியாடான்னு உன்னுடைய வாழ ஆற்ற, ஒழுங்காயிரு, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன் என்று கூற அமைதியாக அங்கிருந்து சென்றவன் முகாம் முடிந்து செல்லும் நேரம் கயலின் அருகில் வந்தான். உனக்கு விவாகரத்து கொடுக்க முடியாது, அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் கோர்ட்ல சொல்லிட்ட, நீ என்னடி செய்வ என்று கேட்டான். நான் எதுவும் செய்ய மாட்டேன்டா, ஆனா என் கூட வந்தாங்களே 2 போலீஸ் ஆபீசர்ஸ், அவங்க வந்து செய்ய வேண்டியதை செய்வாங்க. என்னடி குளிர் விட்டு போச்சா? என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற? உன்னை பார்த்து பயந்த காலெல்லாம் மலை ஏறி போச்சுடா. இனிமே நான் உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. எப்படி உன்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஆமடி, உன்னுடைய வீடியோஸ் எல்லாம் நான் அழிச்சிட்டேன்ல, அந்த திமிர்ல பேசிட்டு இருக்க. நீ என்னைக்காவது என்கிட்ட வந்து வசமா மாட்டதான் போறடி. அன்னைக்கு நீ இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரஞ்சித்த பாப்படி. ஏண்டா இவனை பகச்சுக்கிட்டோம், ஏண்டா இவனை விட்டு ஓடி போனோன்னு அன்னைக்கு நீ கதறும் போது உன்னை காப்பாத்த எவனும் வரமாட்டான். ரஞ்சித்தின் வார்த்தைகள் கயலை பயமுறுத்தவே செய்தது. நரகத்தை அவளுக்கு காட்டியவன் அல்லவா, பயந்துதானே ஆக வேண்டும். ஆனாலும் பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் போட பொறுக்கி என்று கூறிவிட்டு உடன் வந்த மருத்துவரின் அருகில் வந்து நின்று கொண்டாள். இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை அந்த மருத்துவர் கவனிக்கவே செய்தார். என்ன டாக்டர், அவன் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்றானா என்று கேட்டார். கூடியிருப்பவர்கள் முன்னால் ஒரு பிரச்சனை வேண்டாம் என்று நினைத்தவள், இல்ல டாக்டர், மன்னிப்பு கேட்டுட்டு போறான் என்று கூறி சமாளித்தாள். பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.